ஹலோ மக்களே, வெல்கம் டு அவர் சேனல். இன்னைக்கு நம்ம ஒரு மூவி ரிவ்யூ பார்க்க போறோம். அந்த மூவி கண்ணகி. கண்ணகி அப்படிங்கிற ஒரு படத்துல வந்து கலை, நேத்ரா, நதி, கீதா இவங்களோட கதை தாங்க இது. இதுல அம்மு அபிராமி, வித்யா பிரதீப், ஷாலின் ஜோயா, கீர்த்தி பாண்டியன் நடிச்சிருக்காங்க. அவங்களோட சேர்ந்து சப்போர்ட்டிங் ஆக்டர்ஸா மயில்சாமி சார், மௌனிகா மேம், கேபிஒய் கோதண்டம் நடிச்சிருக்காரு, வெற்றி விஜய், ஆதேஷ் சுதாகர், அப்புறம் யஷ்வந்த். அவர் தான் டைரக்டர் ஆஃப் த மூவி ஆல்சோ. ஸோ அவரும் இதுல ஒரு ரோல் பண்ணியிருக்காரு. ஸோ கலைங்கிற ரோல்ல வந்து அம்மு அபிராமி நடிச்சிருக்காங்க. அவங்க கிளாசிக்கல் ஸ்மால் டவுன் கேர்லா நடிச்சிருக்காங்க. அவங்களோட பேரண்ட்ஸ் ரோல்ல வந்து மயில்சாமி சாரும் மௌனிகா மேமும் நடிச்சிருக்காங்க. அவங்களோட டிரான்சிஷன் எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறது தான் அந்த கதை. அவங்களுக்கு எவ்வளவு பயமா ஒரு ஸ்மால் டவுன் கேர்ளுக்கான எல்லா ஆஸ்பெக்ட்ஸும் எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறது தான் இந்த கதைக்களம். அண்ட் எனக்கு ரொம்ப பிடிச்சது வந்து மயில்சாமி சாரோடையும் மௌனிகா மேமோட ஆக்டிங். அது அவங்களோட கேரக்டர் ஆர்க்கு நல்லா இருந்துச்சு. அடுத்த கேரக்டர் வந்து நேத்ரா. நேத்ரா வந்து வித்யா பிரதீப் பண்ணியிருக்காங்க. அவங்க வந்து ஒரு டிவோர்ஸ் ப்ரொசீடிங்ஸ் அவங்களோட லைஃப்ல நடக்குது. அது எப்படி அவங்க கடந்து போறாங்க, அந்த கதை வந்து எப்படி போகுது, ஹவ் ஷீ இஸ் டிரான்ஸ்ஃபார்ம்ட் இன் தட் ப்ராசஸ் அப்படிங்கிறது தான் 2வது கதை. 3வது வந்து நதி. அது வந்து ஷாலின் ஜோயா பண்ணியிருக்காங்க. அவங்க வந்து பெங்களூர்ல ஒரு கம்பெனியில ஒர்க் பண்றாங்க. எவ்வளோ பெரிய ரிபலா இருக்காங்க, எவ்வளோ அவங்களுக்கு பிடிக்காத மேரேஜ் அந்த இன்ஸ்டிடியூஷன்ஸ் எல்லாம் பிடிக்காம அவங்க எப்படி வந்து பேட்ரியார்கியை ஃபைட் பண்றாங்க, அதுக்கு எவ்வளோ ஜட்ஜ்மெண்ட்ஸ் அவங்க வாங்குறாங்க அப்படிங்கிறது தான் அவங்களோட கதை. அதை எப்படி அவங்க ஹேண்டில் பண்றாங்க அப்படிங்கிறது தான் அந்த கதை. 4வது கதை வந்து கீதாவோடது. ஆஸ் யூஷுவல் அவங்களுக்கு தெரியும், கீர்த்தி பாண்டியன் வந்து ஒரு பிரெக்னன்ட் உமன் ரோல்ல வந்திருக்காங்க. அவங்க எப்படி அந்த ஹசில்ஸை வந்து ஃபேஸ் பண்றாங்க, ஹார்மோன் இம்பேலன்சஸை ஃபேஸ் பண்றாங்க, எப்படி அந்த பிரெக்னன்சியை கடந்து வராங்க அப்படிங்கிறது தான் அவங்களோட கதைங்க. இப்போ எனக்கு வந்து என்னென்னலாம் ஒர்க் ஆச்சு இந்த படத்துல அப்படிங்கிறத நான் சொல்றேன். ஸோ இப்போ இந்த 4 கதைகளும் எங்கேயோ கன்வர்ஜ் ஆக போகுது நமக்கு கண்டிப்பா தெரியும். பட் அது எப்படி கன்வர்ஜ் ஆகுது அப்படிங்கிறத வந்து ரொம்ப இன்ட்ரிகிங்கா கொண்டு போயிருந்தாங்க. அது எனக்கு ரொம்ப கன்வின்சிங்கா இருந்துச்சு. 2வது விஷயம் ஸ்கிரீன் பிளே. ஸ்கிரீன் பிளேல வந்து எனக்கு கன்ஃபியூஷன் தெரியல. ரொம்ப அருமையா ஸ்கிரீன் பிளே இதெல்லாமே பேரலலா நடக்குது. அந்த பேரலல் ஸ்ட்ரக்சர் வந்து ரொம்பவே நல்லா இருந்துச்சு. அத வந்து கன்ஃபியூஷன் இல்லாம கொண்டு போனாங்க. ஏன்னா, இது நடக்குது, அது நடக்குதுங்கிற அந்த டிஃபரன்ஸ் வந்து நம்மளால புரிஞ்சுக்க முடியுது. ஸ்ட்ரைக்கிங்காவும் இருந்துச்சு. 3வது விஷயம் வந்து இது ஒரு செகண்ட் லேயரா பார்க்கலாம். இது வந்து நம்ம ஒரு கதை அப்படி பார்க்குறோம். செகண்ட் லேயரா வந்து எனக்கு ஃபெமினிசம் பத்தி சொல்லியிருக்கிற மாரி தோணுச்சு. ஸோ இப்போ 4 வேவ் ஆஃப் ஃபெமினிசம் இருக்கு. அது வந்து பரவலா நம்ம எல்லாருக்கும் மோஸ்ட்லி தெரியும். ஸோ ஃபர்ஸ்ட் வேவ்ல வந்து எப்படி பேசிக் ரைட்ஸ்க்கு ஃபைட் பண்ணாங்க. வோட்டிங் ரைட்ஸ் அந்த மாரி பேசிக் ரைட்ஸ்க்கு ஃபைட் பண்ணாங்க. செகண்ட் வேவ்ல வந்து பார்த்தீங்கன்னா, எப்படி வந்து ஒரு வேலைக்கு நாங்க போணும், நாங்க இதுவா இருக்கணும்னு ஒரு ரிபலா இருந்தாங்க. 3வது வேவ்ல பார்த்தீங்கன்னா, எல்லாரையும் இன்க்ளூட் பண்ணணும், ஒரு சிஸ்டர்ஹுட் கொண்டு வரணும்னு ட்ரை பண்ணாங்க. 4வது வேவ்ல பார்த்தீங்கன்னா, மீ டூ மூவ்மெண்ட், பாடி ஷேமிங், செக்ஷுவல் ஹராஸ்மென்ட் அதுக்கான ஸ்ட்ராங் இது கொண்டு வந்தாங்க. அதுக்கப்புறம் இப்போ போஸ்ட் ஃபெமினிசம்னு ஒண்ணு இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஸோ எனக்கு எப்படி தோணுச்சுன்னா, இந்த 4 வுமனும் இந்த 4 வேவ்ஸ் ஆஃப் ஃபெமினிசம ரெப்ரசென்ட் பண்ண மாதிரி எனக்கு தோணுச்சு. எப்படி ஒருத்தங்க வந்து இப்ப கலை வந்து எப்படி ஒரு ஃபர்ஸ்ட் வேவராவோ, நேத்ரா வந்து ஒரு ஃபர்ஸ்ட் அண்ட் செகண்ட் வேவராவும், இவங்க வந்து தேர்ட் வேவரா அந்த மாரி ஒரு ஒரு நிதானம் கடைசியில அந்த நிதானத்துக்கு எப்படி அந்த ஒரு கொண்டு வந்தது அப்படிங்கிற ஒரு இது வந்து நான் அப்படி பார்த்தேங்க. அது உங்களுக்கு தெரியுதா தெரியலையான்னு எனக்கு அப்புறமா சொல்லுங்க. எனக்கு ரொம்ப ரொம்ப புடிச்ச வந்து விஷயம் இந்த படத்துல பார்த்தீங்கன்னா, ஆக்டிங். இதுல வந்து நம்ம எப்பவுமே மயில்சாமி சார வந்து ஒரு காமெடி ஆக்டரா பார்த்துருக்கோம். ஆனா, இங்க அவர் ஒரு அழகான கேரக்டர் ரோல் பண்ணியிருக்காரு. அந்த கேரக்டர் ரோல் கண்டிப்பா பார்க்கப்பட வேண்டிய ஒரு விஷயம். அப்ரிஷியேட் பண்ணப்பட வேண்டிய விஷயம். மௌனிகா மேமும் அவங்கள பத்தி சொல்ல வேணாம். கிளாசிக்கல் ஆக்டர்ஸ் அவங்கலாம். எக்ஸலென்ட்டா வந்து அவங்க நடிச்சிருக்காங்க. அவங்களோட கேரக்டர் ஆர்க் போன விதம், அவங்க ஒரு கஷ்டமான சிச்சுவேஷன்ஸ்ல எப்படியெல்லாம் டெசிஷன்ஸ் எடுக்குறாங்க, அப்படிங்கிற ஒரு இத பார்க்க வந்து ரொம்ப டேரிங்கா இருந்துச்சு. அடுத்தது வந்து எனக்கு புடிச்சது அம்மு அபிராமியோடது. அம்மு அபிராமியோட ரோல் வந்து பயங்கரமா நடிச்சிருக்காங்க. அவங்களோடது வந்து அவங்க ஆஸ் யூசுவல் நெக்ஸ்ட் டோர் கேர்ள் மாரி இருந்தா கூட, இந்த படத்துல வந்து எனக்கு கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாவே அவங்களோட ஆக்டிங் வந்து எனக்கு புடிச்சது. 4வது விஷயம் ஷாலின் ஜோயா. அவங்க சாரி 4வது கேரக்டர் ஷாலின் ஜோயா. அவங்களோடது வந்து ஒரு ரிபலா எப்படி இருப்பாங்க அப்படிங்கிற ஒரு அந்த கோவத்த வந்து ஒரு நார்மலான கோவத்த வந்து காட்டியிருக்காங்க. அது ரொம்ப நல்லா இருந்துச்சு. இந்த படம் கொஞ்சம் ஸ்லோவா இருந்துச்சுங்க. இட்ஸ் ஸ்லோ பர்னர். சில இடத்துல அது எனக்கு ஒர்க் ஆனாலும், சில இடத்துல அப்பா அடுத்த சீன் போங்கப்பா அப்படின்னு தோணுற மாதிரி கொஞ்சம் இருந்துச்சு. இந்த மியூசிக் வந்து ஷான் ரஹ்மான் வந்து போட்டிருக்காரு. ஸோ அவரோட பிஜிஎம் ரொம்பவே நல்லா இருந்துச்சு. அப்பப்ப குடுத்த சைலன்ஸ் நல்லா இருந்தது. ஆனா அதே மாரி பாட்டு வந்து எனக்கு பெருசா மனசுல நிக்கல. அது கிளாசிக்கலா ஒரு 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 ட்ரெடிஷனலா வந்து ஒரு லவ் பாட்டு, ஒரு இந்த பாட்டு அப்படின்னு இருந்துச்சு. அது ஓகே. அது போலாம். இன்னொன்னு ஒண்ணு எனக்கு பெருசா ஒர்க் ஆகாதது வந்து கீர்த்தி பாண்டியனோட ஒரு சட்டில் ஆக்டிங், சைலன்ட் அது அவங்க இருக்கிறதே தெரியல.
அது ஒரு ஒரு மாதிரி எனக்கு இன்னும் கொஞ்சம் அவங்க பண்ணியிருக்கலாமோன்னு தோணுது. ஈவன் தோ அதுக்கான ஆன்சர் கடைசியில கிடைச்சாலும், அவங்க இன்னும் கொஞ்சம் பெட்டரா பண்ணியிருக்கலாம் அப்படிங்கிறது வந்து என்னோட ஒப்பீனியன். ஸோ இந்த படத்துல வந்து இந்த மாரி குட்டி குட்டி ஃப்ளாஸ் இருந்தா கூட, இந்த படம் வந்து கண்டிப்பா நம்ம எல்லாரும் பார்க்க வேண்டிய படம் அப்படிங்கிறது என்னோட ஒப்பீனியன். இதுல வந்து நெறைய லேயர்ஸ் இருக்கிறது அண்ட் இதுல நெறைய விஷயங்கள் காத்திருக்கு அப்படின்னு நான் நெனைக்கிறேன். ஸோ கண்டிப்பா போய் பாருங்க. எனக்கு வந்து சொல்லுங்க எப்படி இருந்துச்சுன்னு. சீ யூ.